வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர் 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கம்போஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த கம்போஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் பக்கெட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே இன்னும் கொஞ்சம் நீட்டாக அதே சமயம் நல்ல ஒரு ஆர்கனைஸாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கம்போஸ்ட் பின் எவ்வளோ நீட்டாக அதே சமயம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப விலை குறைவாக எப்படி தயாரிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பக்கெட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன மாதிரி சர்க்கிள் நடக்குதுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம செடிகள்லாம் வைப்போம் இல்லையா, அந்த தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டி, அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளேட்டு. இது வாட்டரை கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ இந்த பிளேட் கரெக்டாக இந்த பக்கெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் வரணும், அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. கூடவே நான் இந்த கேன் வாட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ தண்ணி பைப்பெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த டேப்பு. ஸோ இந்த மாதிரி டேப்பும் 15 ருபீஸ் சம்திங் தான். ஸோ இதுவுமே வாங்கிக்கோங்க. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நான் கேண்டில் பற்ற வச்சு இந்த மாதிரி சின்ன மைகோதி வச்சு நான் ஹோல்ஸ் போடுறேன். உங்ககிட்ட ட்ரில்லர் இருந்துச்சுன்னா ட்ரில்லர் வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள் கேஸ் அடுப்புக்கிட்ட வச்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் அங்கே வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வெளியே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட நீங்கள் ஹோல்ஸ் போடுறது அந்த டேப் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி போடணும். கொஞ்சம் எச்சா போனாலும் நீங்கள் அதில் கம்போஸ்ட்லேருந்து வெளியே வர்ற தண்ணி நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் ஃபிட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம வாஷர் போட்டுக்கலாம். உள்ள போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேப் போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதில் இருந்தும் நமக்கு வாட்டர் சில சமயம் லீக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் எம்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எம்சில் எல்லா கடையிலையுமே மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஷ்னரியிலேருந்து எல்லா பகுதியிலுமே இது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எம்சில் வாங்கி நீங்கள் அதை உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் ஒரே மாதிரி நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நல்லா காஞ்சிடுச்சுன்னா நமக்கு எந்த வாட்டருமே லீக் ஆகாமல் ஹெல்ப் பண்ணும் இது. நான் லாஸ்ட் டைம் எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுங்க பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்ககிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதை வச்சு தான் சரி வீட்லேயே சின்னதாக நமக்கு ரொம்ப விலை குறைவில் இந்த மாதிரி நாமளே ஒரு கம்போஸ்ட் பக்கெட் தயார் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சில பேருக்கு அது தயார் பண்ணும்போது புழு வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. இருக்கவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த முறை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக புழுக்கள் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ இது ரொம்பவே நீட்டான ப்ராசஸாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பிளேட்டை பக்கெட்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் போட்டு பைப் வச்சுருக்கறனால நமக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக நமக்கு பிளேட் இருக்கும். அதாவது சரிவாக இருக்கும். அந்த சரிவு வர்ற இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். அதுலேருந்து தான் நமக்கு கம்போஸ்டோட வாட்டர் நம்ம பக்கெட்டுக்கு அடியில் போய் சேவ் ஆக போகுது. ஸோ அது ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் மறுபடியும் மைகோதி யூஸ் பண்ணி தான் ஹோல்ஸ் போட போகிறேன். இது ஹோல்ஸ் ரொம்ப சின்ன சின்னதாக போடணும். அந்த சரிவு வர்ற இடத்துல தான் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம், மற்ற பகுதியில் போடக்கூடாது. ஸோ இந்த பிளேட் நமக்கு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும். அப்படி ஸ்லாண்டிங்கானா நம்ம பைப் வச்சுக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டால் போதும். நீங்கள் பெருசாக போட்டுட்டிங்கன்னா நம்ம உள்ளே இருக்க கம்போஸ்ட்டும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். வாங்கும் போதே அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பிளேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா, பிளேட் ஃப்ளாட்டாக வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அதில் வாட்டரும் அங்கங்கே அப்படியே ஸ்டோர் ஆகி நின்றுக்கும். அப்போ தான் நமக்கு புழு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் அங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வச்சாச்சு.
ஸோ பைப்புக்கு ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி அந்த பிளேட்டை வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற சைடை வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. அந்த பிளேட்டுக்கும் கீழே பக்கெட்டுக்கும் வந்து இடையில வந்து நல்ல ஒரு கேப் இருக்கு. ஸோ வாட்டர் ஃபில்டர் ஆகும்போது நம்ம அதை தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பக்கெட்டோடைய 4 பகுதியிலையும் வந்து 4 பக்கமும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். ஒரு 3 ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி ஹோல்ஸ் போடுறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் போடுறதுனால நம்ம உள்ளே போடுற அந்த காய்கறிகளாகட்டும், அந்த காய்கறி எல்லா திங்ஸுமே வந்து நல்ல காத்தோட்டம் கிடச்சி அதுக்குள்ளே வந்து நல்ல நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஹோல்ஸ் போடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டால் போதும். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 4 பக்கமும் வந்து நம்ம 3 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 சைடு ஹோல்ஸ் போட்டாச்சு. எப்போவுமே ஹோல்ஸ் போடும்போது ரொம்ப கீழே இறக்கியும் போடாதீங்க, ரொம்ப மேலாலையும் போடக்கூடாது. நல்லா சென்டராக பார்த்து இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டா போதும். அப்படி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம பக்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து சரிவாக இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டு. இந்த மாதிரி சரிவாக, அதாவது நம்ம பைப்புக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி நல்லா சரிவாக இருக்கும்போது அதில் இருக்க வாட்ரு இறங்கி நமக்கு அந்த பைப் வழியாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வாட்ரு எந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது முதல் கொண்டு எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம அடிக்கடி திறந்து பார்த்துட்டு இருக்கவும் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மூடி மேலேயும் சரி பக்கெட் அடியிலையும் சரி ஹோல்ஸ் போடக்கூடாது. நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மூடி இருக்கணும். நிறைய பேர் வந்து பக்கெட் வாங்கிடுவீங்க, இந்த மூடி வாங்காமல் விட்டுருவீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஈக்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி. நான் ஆல்ரெடி வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இது ரெடி பண்ணி நமக்கு வந்து வாட்டர் ஃபில்டர் ஆகட்டும் சரி எல்லாமே வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தனியாக வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோலையும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு 60 days விட்டால் அந்த கம்போஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு அதுக்கு அடியில் வந்து வாட்ரு வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டார்க்காக வந்து அடியில் வாட்ரு வந்து இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம இந்த வாட்டரை கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் பக்கெட் வேணுனாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து இது மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது தூக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நல்லா அதை உள்ள கம்போஸ்ட் வந்து கிளறி விடுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 10 மடங்கு தண்ணி சேர்த்து நம்ம செடிகளுக்கு மேலே ஆகட்டும் மண்ணுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நல்ல ஒரு உரமாக வந்து செடிகளுக்கு பயன்படுது. ஸோ ஒரு 60 நாள் கழித்து நம்ம கம்போஸ்ட் வந்து எந்த அளவுக்கு தயாராகிருக்குங்கிறது பார்க்கலாம். ரெடி பண்ண கம்போஸ்ட் பின்ன வச்சு நம்ம கம்போஸ்ட் தயார் பண்ணது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா இலக்கி விட்டு கிட்டத்தட்ட 60 நாள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து சர்க்கிள் நல்லா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வெள்ளை வெள்ளையாக பார்க்கலாம், அது எல்லாமே வந்து முட்டைத்தோல் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து வெளியே வந்துடுச்சு. நமக்கு எங்கேயுமே வந்து கம்போஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒட்டிட்டெல்லாம் இல்லை. ஸோ அந்த பிளேட்டும் பாருங்கள் வந்துடுச்சு. உள்ளே வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள். நம்ம இந்த கம்போஸ்ட் தயார் பண்ணும்போதே இந்த 60 daysல பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 முறை வந்து அந்த கம்போஸ்ட் டீயை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது செடிகளுக்கு தொடர்ந்து பயன்படுத்த. ஸோ இந்த மாதிரி கம்போஸ்ட் பக்கெட் 2 ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு கம்போஸ்ட் பக்கெட்டில் ஃபுல்லாக காய்கறிகள் நிரப்பினதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பயன்படுத்தும் போது தொடர்ந்து கம்போஸ்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் பக்கெட் எப்படி தயாரிக்கிறதுன்னு வந்து சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி இந்த பக்கெட்டை யூஸ் பண்ணி லைன் பை லைனாக ப்ராசஸ் எப்படி வந்து கம்போஸ்ட் தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் கம்போஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே அதில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ கம்போஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறம் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற கம்போஸ்ட்டை வந்து நம்ம அடுத்த கம்போஸ்ட் தயாரிக்கிற பக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்குது கம்போஸ்ட்டு, சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து டைரெக்டாக இதுலேயேவும் வந்து நீங்கள் வந்து செடி வைக்கலாம்.
உங்கள் செடிகளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு கைப்பிடி வந்து இது போட்டுட்டு வந்தீங்கன்னா செடி சூப்பராக வளரும். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாகவும் அதே மாதிரி நல்லா பிறுபிறுன்னு வருது, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல். நிறைய பேர் வந்து என்னது வந்து கெட்டி கெட்டியாக இருக்குது கம்போஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நல்லா அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டி கெட்டியாக வராமல் நல்லா இந்த மாதிரி கம்போஸ்ட் பின் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வாட்டர் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடுது. கம்போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடுது. நமக்கு பூச்சி தொல்லை புழு தொல்லை அது மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பேக்கெட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணால் வச்சுருக்கலாம். சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம நுண்ணுயிரிகள் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்போஸ்ட் பக்கெட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பக்கெட் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக கம்போஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி எப்படி கம்போஸ்ட் வந்து ஸ்டார்ட் டு எண்டு எப்படி தயாரிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.